ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவே முன்னாடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ நேரம் என் தங்கச்சி கேட்டு பாருங்க கழிச்சு எவ்வளோ நேரம் கழிச்சுக்கா 5 நிமிஷம் கைஸ். 5 நிமிஷமா? நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்தோம்ல, அது எத்தனை வாட்டி நம்ம வந்து வீடியோவை எடுத்து டெலிட் பண்ணோம்? நிறைய வாட்டி தானே? 5 வாட்டி கைஸ். 5 வாட்டி கிட்ட நாங்கள் பண்ணிட்டோம் கைஸ். அவன் எடுத்துட்டு டெலிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சரியில்லை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் அவுட் ஆகிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கேம் செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஃபேமஸ் அதாவது ட்ரெண்டிங் கூட இந்த வீடியோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லக்கி. ஏன்னா அந்த ட்ரெண்டிங் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் நேற்றுக்கு. சப்போஸ் இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடலன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதுதான் எங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். லாஸ்ட் வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் 2 வாட்டி வந்து எப்படி ஆச்சுன்னா, நான் ஒன்று இந்த கிராண்ட்மா இதில் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அவர் 2 நாள் சூப்பராக இருந்துச்சு, யூஸ் பண்ணேன். இன்னொரு நாள் பார்த்தா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டம்மி ஆப்னு கேள்விப்பட்டது. ஏன்னா எக்ஸ் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பு, அதில் ரெடியூசிங் ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ் ரெக்கார்டர் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கேம் தான் ஆட போகிறோம். இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம். ரொம்ப பயப்படுறவங்களாம் அந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆரம்பத்துலேயே வந்து மேலே ஒரு பேய் நிற்குது பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமா கஷ்டா? நான் போகிறேன் ஃபர்ஸ்ட். இது ஓகே, ஸ்டார்ட் நோ. ஓகே கைஸ், இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னா, அனாமலி கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி, work at the hospital, you find really happening, what is happening, அதாவது இங்கே என்ன நடக்குது, ரியலியாக என்ன நடக்குது, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்றத இந்த கேம்குள்ளே போய் தான் பார்க்கணும். ஓகே, வெயிட்டிங். எங்கள் அண்ணனுக்கு தான் இது, எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, நான் கண்டுபிடிச்சோம். கவிஷ்காவுக்கு பிங்க் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கிடச்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதில் வந்து என்ன படிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற எழுத்து இஃப் இட் ரீச் 0 யூ டை. இந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா 0 ரீச் பண்ணால் நம்ம வந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கவிஷ்காக்கு எப்படி இதான் அனாமலி கண்டுபிடிக்கணும். இவங்க பேயா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலான பர்சனானு இவங்களை ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காட்டணும். இப்போ அவங்க அப்ளை கொடுத்தாச்சா, இப்போ உங்களை ஃபோட்டோ எடுக்கணுமா, எடுத்தாச்சா, இப்போ அவங்க ஃபோட்டோ நல்லா இருக்காங்களா பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இதான் அவங்க ஃபோட்டோ, ஓகேவா? இந்த ஃபோட்டோ தான் நல்லா இருக்காங்க. சப்போஸ் இது பர்ரியாக தெரிஞ்சுச்சுன்னா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு பேய் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேவா? கவிஷ்கா பவர் பேங்க் போர்டு விளையாட சொல்லிங்க. அவரோட ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்புறமேட்டு வந்து ரொம்ப ஹேங்கிங் ஃபோனு. இப்போ நான் தான் வந்து வேலை பார்க்கணும். கொஞ்சம் ஊருக்கு வச்சு சார்ஜ் போட்டுக்கோ, பவர் பேங்க் போட்டு விளையாடு. நான் கொடுக்குறேன். இந்த பேக் எது கொடுத்துருவாங்கன்னா அவங்க வந்து ரூம் நம்பர் 1, கவி ரூம் நம்பர் 1க்கு போ. சரி, நான் போகிறேன். நான் ரூம் நம்பர் 1க்கு போவோம் கைஸ். நம்ம தேர் ஆர் ஸ்டோரிஸ் அபவுட் திஸ் பிளேஸ். வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய இது கொடுக்கணும், நிறைய அட்டெம்ப்ட் அவங்க கொடுப்பாங்க. அது 0 கொடுப்பாங்க அந்த லெட்டர்ல. என்னடி சொல்கிறேன்? அதுதான் என்னடி சொல்கிறேன்? அது என்ன சொல்கிறேன்? இந்த அதாவது இவங்க சொல்கிறாங்க, படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க சொல்கிறாங்க இவங்க நிறைய ஸ்டோரிஸ் இருக்காங்க அந்த பிளேஸை பற்றி. ஓகே, இவங்களுக்கு பார்த்தா டிஎன்ஏ இவங்க ரத்தத்தை எடுத்து நம்ம டிஎன்ஏ மிஷினில் போட்டாச்சு. இவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டாங்க. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு மேலே காட்டும். ஓகே, இவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல, இந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. ஓகே, இவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க. இப்போது வந்து இது ஃபுல்லான உடனே, இந்த பார் ஃபுல்லான உடனே அவங்களே ஏந்து தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க பண்ணி போயிடுவாங்க வீட்டுக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து செம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஐ வில் பி இந்த ரூம் நம்பர் 2ன்றாங்க. ஓகே, ரூம் நம்பர் 2. ரூம் நம்பர் 2 அதாவது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், ஓகேவா? இப்போ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னாலும் ரெட் கலர் தான் இருக்கும். இவர் பார்த்து அனாமலி மாதிரி இருக்காங்கன்னீங்கன்னா, அனாமலிலேருந்து ஃபோட்டோவில் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, நேரில் பார்க்கவும் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து போன கேமில் வந்து நான் மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணாமல் எக்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. 4 கண்ணை வரா 3 கண்ணு செம்மையாக இருக்குது சார். அந்த போன கேம் நான் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஆக்சுவலி அது வந்து இப்போ யூடியூப்பில் இருக்காது. நான் அந்த முதல்ல அப்லோட் பண்ணவே இல்லை.
ஓகே, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் இருக்குது. இவருக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு வரணும். எங்கே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே வந்து நிறைய கவிஷா கேட்டு பாருங்க. எப்படி கவிஷா? நான் அதை தரோம் தான். நான் சொல்கிறது ஓகே, இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறேன் வந்து ஒன்றுமே அவளுக்கு புரியல. இந்த டாக்டர் இஸ் அரைவிங். இப்போ பேசுறது ஒன்றுமே புரியலங்க. சார்ஜ் போட்டு விளையாடு தானே சொன்னேன். உன்னை சார்ஜ் போட்டு விளையாடு. முன்னாடி பேசுகிறேன் எனக்கு புரியல. இவளுக்கு இப்போ திடீர்னு பேச்சு போயிடுச்சு போல. இவருக்கு ஒழுங்காக பேச மாட்டா. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நம்மளை இவர் தான் ஹையர் பண்ணார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சேதான விஷயம் நடக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து. நான் வந்து உங்களுக்காக ஷட்டர்ஸையும் அப்புறம் செக்யூரிட்டி கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்றாரு. இப்போ இதான் ஷட்டர் கைஸ். பாருங்க, இதை ஷட்டர் வேணாம் மூடிக்கலாம். செக்யூரிட்டி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருன்னா, எதுக்கு யார் நான் தானே ஃபஸ்ட்டா பார்த்தீங்கன்னா கைஸ் பெஸ்ட்டு நான் தான் டாக்டர். எப்படி நீ இது பண்ணுற கூட ஓகே, இப்போ நான் பார்க்குறேன். நீ இப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டு தரணுமா? நீ எல்லாமே அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். தப்பாக தோணுது கைஸ். இருங்க வம்சருங்க. நினச்சி பாருங்க, கிளிச் ஆகுதா? இங்கே பாருங்க, கிளிச் ஆகுதா? இந்த ஃபோட்டோ கிளிச் ஆகுது பாருங்க. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து பாரு வேணா. நீ ஷட்டரை மூடலாம் கைஸ். இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் தான். நான் என்ன தப்போ? பேய் அது பேய். இதுவும் பேய் தான் கைஸ். இது கண்டிப்பா பேய் கைஸ். அதுவும் அந்த மாதிரி தான் பண்ணிச்சிருங்க. எதுக்கும் நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். அட்மிஷன் போடுறதுக்கும் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கலாம். பேய் தாண்டி கிளிச் ஆகுதுடி. பேய் தாண்டி கன்ஃபார்ம் பேய் தான். ஷட்டர் மூடிட்டு கன்ஃபார்ம் பேய் தான் கைஸ். இங்கே பாருங்க, நோ சர்வீஸ். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் இஸ் திஸ்? இடியட். கோ இடியட். இவங்க வந்து பேய் கிடையாது. இந்த போட்டோ எடுத்து பாருங்க. I want to check in as a patient. Okay, take a photo. உங்களை பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. நீங்கள் பேயா என்னன்னு சொல்லிட்டு பேய் டாடி கிளிச் ஆகுதுடி. வந்து பாரு கிளிச் ஆகுதுங்களா? என்னடா எல்லா பேயும் அப்படியே காட்டுறேன். இல்லடி கிளிச் ஆகுது. நீங்க பாரு, வந்து பாரு. இங்க வந்து பாரு. இங்க பாரு கிளிச் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளிச் ஆகுதா? இங்க பாரு, எனக்கு கிளிச் ஆகுது. இங்க பாரு. ஓகே, பேயா? பேய் கைஸ். ரைஸ் இதுவும் பேய் தான். ஸோ பேய் தானே? பேய் தான் பாக்குதுமா. கொஞ்சம் பாக்கு பேய் தாங்க. ஸோ எத்தனை பேய்டா வரும் ஒரு நாளைக்கு? பேய்டா வரும். என்ன எத்தனை பேய்டா வரும் ஒரு நாளைக்கு? போய் தொலை. Are you serious? You are turning me away. Yes. What idiot? நான் லைட்ல பிளிங்க் எரியுது. என்னது? இவங்க வந்து பேய் கிடையாது கைஸ். இங்க லைட்ல பிளிங்க் எரியுது பாருங்களேன். அவங்க வந்தானே. ஓகே சாமி. சாமி வாங்க. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வச்சுக்கா சீல பெண்டட் ஓனர். யாரு? இந்த இவரு. போய் சொல்லாத. இதுவும் கிளிச் தான் கைஸ் ஆகுது. என்ன கிளிச் பிரச்சனை நினைக்கிறேன் கைஸ். கிளிச் பிரச்சனை இல்லை கைஸ். இல்லை கிளிச் பிரச்சனை இல்லை, அது எனக்கு தான் இப்படி கிளிச் ஆகுது போல. ரூம் நம்பர் 2ல இருப்பாங்களாம் அவங்களா? ஓகே கைஸ் அங்கே பாருங்க பேய். அவங்க அவ்வளோ பார்க்கக்கூடாதான். பார்க்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறோம். ஐயோ -20 ஜம்ப் ஸ்கேரா? ஐயோ அது பார்க்காம பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கிடையாது. பார்க்காம எப்படி பண்ணுறது? பார்க்காம கைஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அல்லா ஓதுறாங்க. சாரி கைஸ், அதுக்கு சாரி. நான் அல்லா ஓட்டுனாங்கன்னா
இந்த வாய்ஸ் நீ கேட்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அது அப்படி தான் ஆகுது. உங்களுக்கு ஃபீவரடா ஐ ட்ராப்ஸ் ஃபீவர் ஏய் கௌஷிகா இது ஆயிடுச்சு உங்களுக்கு. கழிச்சு மயக்க போட்டு விழுந்தாங்க கழிச்சு உங்களை கூப்பிட்டு போனோம் இவங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க போல கழிச்சு இவங்களை கூப்பிட்டு போகலாம். டக்குன்னு பட்டுன்னு மயக்க போட்டு விழுந்தாங்க கழிச்சு இவங்க. இதை கூப்பிட்டு போய் பெட்டில் போட்டு நம்ம வந்து சீக்கிரம் ஒர்க்கு பார்க்கணும். நல்ல வேலை கழிச்சு டக்குன்னு பேசிட்டே இருந்தாங்க. டக்குன்னு மயக்க போட்டு விழுந்தாங்க. என்னடா இது? ஓகே இவங்களும் டக்குன்னு அப்படின்னா பார்த்து முடிச்சிடும். பாவம் இவங்க. ஐயோ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேறு மைக்கு வாங்கினாங்க வேலைக்காகும். கை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கை. கரெக்டாக இப்போன்னு பார்த்தா நல்லா ஓடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வாய்ஸ்லாம் போட முடியாது. நீ போய் பாரு போ. பாதி வீடியோ அப்படிதாங்க வச்சிருக்கோம். நான் ரொம்ப உள்ள போக விட மாட்டேங்குது ப்ரோ கொஞ்சம் கம்முன்னு இருக்கு ப்ரோ. ஏய் பேய் இது பைத்தியரா பேய் தானே? பேய் தான். கேமரா தெரியாதது பேய் தான். பேய் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். யார் பாத்தீங்க சொல்லுங்க. நான் கேமரா தெரியாம பாத்துட்டேன் கைஸ். கேமரா பார்த்தனால உன்னை யாரையும் பார்க்க சொன்ன லைஃப் இருக்காமே ஆயிடுச்சு. ஓரியோ கைஸ் ஒரு பேர் ஓரியோ சொல்லுங்க. ஓரியோ எனக்கு பிடிக்கும். ஓரியோ நான் சாப்பிடணும். ஓரியோ ஐ அம் லைக் இட் ஓரியோ. ஏன் லைஃப் கம்மியாக தெரியல கைஸ். ஏன் சும்மாவே லைஃப் ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த கேம்ல. உனக்கு தெரியுமா கட்சி ஏன் லைஃப் கம்மியாகுதுன்னு? நான் மருந்து சாப்பிட்றியா இப்போ அப்போ லைஃப் கம்மியாகும். எனக்கு என்ன தெரியும்? நானே இப்போ நல்லா வரேன் கேம் பிளே பற்றி. அவன் சும்மாவே இருந்தால் லைஃப் கம்மியாகுதா? ஒன்னாலும் லைஃப் கம்மியாகுது. என்ன பண்ணாலும் லைஃப் கம்மியாகுது. தேங்க்யூ. ரூல் நம்பர் ஒன்னுடா. ஒன்னா அது வரேன். 1 தான் 2 2 3 தான் 2 2 4. I hope I can get out of here soon. ஆமா நீங்க சீக்கிரமா போயிடுவீங்க. கவலைப்படாதீங்க. நான் உங்களை சரி பண்ணோன்னே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நான் வந்து பெஸ்ட்டு டாக்டர். ஓகேவா? உன்னை சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவேன். ஓகே உங்களுக்கு டிஎன்ஏ ஸ்கேன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வெளியே போயிட்டு யாரும் என்ன பண்ணுற பார்த்துட்டு வந்துடும். எதுவும் நடக்கலை. என்னாச்சு? என்னது அவ்வளோதானா? என்னது அவ்வளோதானாடி? என்ன பண்ணுற? காஃபியை ஊற்றுற? யாருக்கு? நீ குடிக்க போறியா? பைத்தியம். காஃபி செஞ்சுட்டு இருக்கா கைஸ். காஃபி குடிக்கிறா. எனக்கு காஃபி. எனக்கு காஃபி கொடு. எப்படி காஃபி செய்யறது? காஃபி 100 நிமிஷம் ஆமா காஃபி வரதுக்கு. 160 நிமிஷம். ஓகே இந்த ஷிஃப்ட் முடிஞ்சனால நான் ஷிஃப்ட் 1 முடிஞ்சு ஷிஃப்ட் 2 வந்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுக்குறாரு இவரு. ஓகே ரைட்டு. எப்படி காஃபி சூடாக சூப்பராக இது என்னது? 50% டிஎன்எஸ். ஓகே பூஸ்ட்டு. நான் தான் பெஸ்ட்டா? You can get the serious Hello, my name is. இங்க பாருங்க இதெல்லாம் போட்டோ எடுத்து பாப்போம். இருங்க. சாபிடே பேபி கொல மிச்சி கோட்டை நாடா பாக்குற முண்டகண்ணா. நாடா பாக்குற முண்டகண்ணா. எப்படா பாப்ப முண்டகண்ணா. போடா திருப்பி வந்தினா கொண்டுனா. ஓகே பாட்டு எப்படி போட்டே எப்படி गाइस பாட்டு போட்டே. ஓகே இருங்க வரேன். கவிஷாவோட மூஞ்ச பாருங்க எப்படி தெரியுமா இருக்கு? அந்த ஒரு பேய் காடி ஒன்று இருக்குல்ல சென்னையில் ஒரு பேய் காடி ஒன்று இருக்குல்ல பிங்க் கலர் பேய் காடி
அந்த மாதிரியே இருக்கு பாருங்க guys. இங்க பாரு guys. இங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. என் ஸ்கின் மட்டும் தான் கைஸால பார்க்க முடியும். சரி போ நீ தான் ஓகே போடி நீ தான். I will be in room 5. நீ போ நான் வரேன். room 6 ஓபன் ஆயிடுச்சு. room 5 லயா? தேசிய ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் ஒழுங்கா படிக்கல. ரூம் 5 சர்ஜரி ரூமா இல்லையே? ஐயோ ஃபீலிங் அன்வெல், வி ஆர் ஆன் இட். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். பாத்தியா என்னது பாத்தியா? நான் பார்க்கலையே. சார் தான் இருக்கு எங்க மீறும். அங்க எட்டி பட்டுச்சுடா. நானும் அதை பார்க்கலையே. வரும்போது திருப்பி வந்துச்சு போலடா அது. ஓகே அனி திஸ் ஓகே உங்களுக்கு கொடுத்தாச்சு. போகலாம். ஐ வில் பி இன் ரூம் 6. ரூம் 6ல இருக்காங்க அவங்க. போடே ஆட்டம் போடே. ஏய் who are you? drops. who are you? எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்க? உங்கள் பேரே நீங்கள் முதல்ல சொல்லலை. இவ்வளோடா பார்க்க ஏதோ என்னடா இது? இவங்க பார்க்க எப்படி தெரியுமா கைஸ் இருக்கான்? ஏதோ அந்த 2 கொம்பு வச்ச மான் மாதிரி இருக்காங்க கைஸ். இவங்க சரியாங்க பார்க்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேமரா ரிப்பேரில் இருக்குது. உங்களுக்கு பேக் ரெடி ஆகிற நம்ம போய் கேமரா ரெடி பண்ணி விட்டுறலாம். கேமரா ரெடி பண்ணியாச்சு. என் பேர் இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள், பிளாக் கோகுன்னு. பிளாக் ட்ராகன் ரோபக்ஸ் நான் வந்து பார்த்தோம். அதுவே வாயில் வருது கைஸ், பிளாக் கோகுன்னு சொல்லிட்டு நம்ம தான் எழுதி வச்சுனால அதே பேரில் வந்து என் பேர் பிளாக் ட்ராகன் ரோபக்ஸ். என்னோட டிஸ்பிளே நேம் இது. என்னோட உண்மையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர் ஆர் ஸ்டோரிஸ் அபவுட் திஸ் பிளேஸ். ஆமாம் கைஸ், வரவங்களாம் இப்படி தான் சொல்கிறாங்க, நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது இந்த இடத்த பற்றி. அதை வந்து நீங்கள் விளையாடி தெரிஞ்சுக்கோங்க, ரியலி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பத்துலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஞாபகம் இருக்கு, அந்த பிடிச்சி இழுத்துச்சு அது ட்ராகன் மாதிரி. அது வந்து அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஆக்சுவலி நான் வந்து பெட்டு கடையில் ஒரு பேய் ஒன்று வரும், அந்த பேயை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து இழுத்துச்சு, மேலே ஒரு கண்ணு வரும். ஆனால் ஆக்சுவலி அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கணும்னா நான் சொல்கிறேன் கைஸ். அது வரும்போது நான் வந்து எப்படி தப்பிக்கிறது நான் சொல்கிறேன். நான் பாதி பேர் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கணும். அது ரூம் நம்பர் 8 கைஸ் நான் பார்த்துக்கிறேன். ரூம் நம்பர் 3ல ரூம் நம்பர் 8ல யாரோ இருக்காங்க. ரூம் நம்பர் 8 ரூம் நம்பர் 6ல யாரோ இருக்காங்க. கவிஷ் நான் பார்க்கவே இல்லை. கவி ரூம் நம்பர் 6ல போ. நான் பார்த்தேன் ரூம் நம்பர் 8. நான் பார்த்தேன் ரூம் நம்பர் 8 தாங்க இருக்கலே கஷ்டம். சர்ஜரி ரூம் தான் இருக்கலே கஷ்டம். சம்திங் ரூம் நம்பர் 2ல எதுவும் இருக்கா? கவி இருக்காங்க கேட்கவா? ரூம் நம்பர் 2ல எதுவும் இருக்காவா? ஐயோ இதுவா பேய் மாதிரி மதக்குறாங்க. கவிஷ்காவா அந்த கேக்கு கேண்டல் டக்கு எடு கைஸ். இவங்க வந்து பேயாக மாட்டாங்க. இப்போ இந்த பேய் வந்து அதத்தணும்னா இவங்க வந்து ஏதோ உள்ளே வந்து மந்திரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். இப்போ இவங்களை காப்பாற்றணும், என்ன செத்து போயிடுவாங்க இவங்க. யாரையும் நம்ம சாடிக்கக்கூடாது முதல்ல. அப்பாடி கைஸ் என் லைஃபு போயிடுச்சுடி. 8% தான் இருக்குது எனக்கு லைஃப். இப்போது டெடிபார் விற்க கவி, டெடிபார் இருந்தால் வாங்கியிருக்கவி. அடுத்து டாக்டர் வருவார்ல, அப்போ டெடிபார் விற்கும். டெடிபார் மட்டும் வாங்கியிருக்கவி நீ போயிட்டு. ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு. காஃபி வேணுமா சார்? காஃபிலாம் இல்லடி, காஃபிலாம் கொடுக்காதடி. ரூம் நம்பர் 2ல இருக்காங்க பாரு. ரூம் நம்பர் எவ்வளோன்னு தெரியலையே. இது கொடுக்கணும். உங்கள் டைம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் கைஸ். சீக்கிரம் சர்ஜரி. நைஸ் டக்குன்னு குடிச்சிட்டு பைத்தியம்டி நீ. இப்போ என்ன பண்ண போற? அதான் க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க, ஓடுருவாங்க. ஃபஸ்ட்டு இதுவும் செக் பண்ணிப்போம் கைஸ். அதுதான் அடுத்து சிசரு. அவள் தப்பாக கூத்துறோன்னா செத்து போயிடுவாங்க, அதான் ஒரே பிரச்சனை. ஐயோ சிசரு என்ன இவ்வளோ கேட்குறாங்க? டக்குன்னு சிசரு
அப்புறமேட்டு வந்து இந்த ஹார்ட் கேட்குறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் கேட்குறாங்க. ஆர்கன் தானே? ஐயோ ஆர்கன் இல்லை, திரும்ப எதே கேட்குறாங்க. குடு சரிட்டாங்க. அப்போ அடி காப்பாற்றிச்சது கைஸ். கடைசி நிமிஷத்துல இவங்களை காப்பாற்றிட்டோம் நம்ம. ஓகே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த சர்ஜரி. சர்ஜரி தான் கைஸ் மெயின். நாங்க அவங்கள பார்க்க போயிட்டோம்டா, எனக்கு தெரியலடா. ஏதாச்சும் ஒன்று வந்து கிளிக் பண்ண வரேன் இரு. நான் உங்களுக்கு மட்டும் அட்மிஷன் போட்டு வந்துடுறாரு. சீக்கிரங்க ஏன்னா வரையிரு உங்க சாவடிச்சு அதை வரையிரு. ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. ஹலோ ஐயோ இவ என்னமோ பண்றா கைஸ். இவ ப்ளூ இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. போனாட்டே அப்படிதான் பக் ஆச்சு. அதெல்லாம் அவன் பார்க்கக்கூடாது. இவங்க பார்க்க க்யூட்டான ரேபிட் மாதிரி இருக்காங்க. ஏதோ ரேபிட் மாதிரி க்யூட்டாக ரேபிட் இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கணும். இவன் வந்து அவங்க சாவச்சிடக்கூடாது. நல்ல வேலை. எல்லோ முடிச்சிட்டியா? சூப்பர். ரிசல்ட்ஸ் வந்துச்சு. கவி அவங்க அந்த போர்டில் தெரியற மருந்துல எடுத்துருவா கவி. போர்டில் மருந்து தெரியும் பாரு. அது பெற்றுருவா. அப்போ அது நான் வந்து அதை எடுக்கிறேன், நீ வந்து இது எடு. சரியா? 2 பேரும் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த பெயிண்ட் எடுத்துருவேன். இங்கே இருக்கு பாரு. ஓகே வேற எதுவும் ரூமில் யாரோ போனாங்க. பார்ப்போம் வாங்க. இன்னொரு ரூமில் யாரும் போனாங்க. இந்த ஸ்லைம் சுத்தம் பண்ணுமா இப்போது? சரி எவ்வளோ வேலை கை. வேலைக்கு மேலே வேலை வருது. நம்ம தான் வந்து ஒரு வேலையை பார்க்குற. கவிஷ்கா சும்மா தான் இருக்கா. சொல்ல முடியாது. வேலை பார்க்குறா பட் ரொம்பலாம் பார்க்க மாட்டேறா. ஓகே இவங்கள எடுத்து பார்க்கணும். சரி இவங்கள பார்த்துக்கோ. நான் வந்து ஹார்ட்டும் நம்ம கையில் இருக்கு ப்ளீஸ். ஓகே இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டு விட்ருவோம். வேணாம் அப்புறம் பிரச்சனை இல்லை. போய் நம்ம சும்மா உட்காந்து கேமராவில் பார்ப்போம் கவிஷ்கா என்ன பண்ணுறான்னு. பாருங்க கவிஷ்கா. யாரும் வெல்டிக்கிறாங்க பாரு. இல்லை யாருமே இல்லையே. யாருமே இல்லாமல் எதுக்கு வெளிச்சம் தங்கிடுச்சு? யாருமே இல்லை. கரெக்டாக பாரு. ஓகே இந்த கேமரா அதான். இது வந்து அந்த சைடில் இருக்க கேமரா. இது வந்து இந்த சைடில் இருக்க கேமரா. ஓகே இங்கே பேஷண்ட் போகிறாங்க. இது நம்ம சைடில் இருக்கிற கேமரா. டாக்டர் வாஸ் அரைவிங் கைஸ். டாக்டர் வந்தாங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகிடும் கைஸ். டாக்டர் வரைக்கும் வெயிட் பண்ணோம். சீக்கிரம் வாங்க டாக்டர், உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணுறேன். கவிஷ்கா அங்கேயே இரு. அவங்க டெடி பட்டிக்கும் அது வந்து எடுத்து வச்சுக்கோ. சப்போஸ் நான் டே ஆகிட்டேன்னா அதை வச்சு ரிவைவ் பண்ணோம். அது நீ வாங்கிட்டு எதுக்கும். இல்லை யாருமே டை ஆகலையே. ஓகே யாரோ ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. கேமராவையும் ஃபோட்டோவையும் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அலோடாக இருங்க. நான் வந்து ஒரு ஏதோ ரூமை போய் செக் பண்ண போகிறாராம் ஒரு. ஓகே ஷிஃப்ட்டும் முடிஞ்சிச்சாங்கன்னா இந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. யாரும் டை ஆகலை. அதை ஓப்பன் ஆகிடுச்சு கவிஷ்கா. இது டெடிபாட் ஒன்று இருக்கும் மாதிரி. இது கிடையாது. பெஸ்ட் நீ தான் கவிஷ்கா. இந்த மூஞ்சி தான் பெஸ்ட். என் மூஞ்சிக்கு ஏதோ குரல் என்ன நம்மளே பார்க்குறாங்க. என்ன குருகுருன்னு பார்க்குற? அது குருகுருன்னு பார்க்குது. செக்யூரிட்டி கேமரா டெடிபேடு வேணாம். டெடிபேட் இல்லடி, அடுத்தது தான் வரும் போல. 3% என்னோட குருகுருன்னு பார்க்குது. குருகுருன்னு பார்த்துட்டு கவிஷ்கா யாரையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது கவிஷ்கா. அதான் கவிஷ்கா போல கேமு. யாரும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அப்புறமேட்டு வந்து ஜம்ப் ஸ்கேரில் மாட்டக்கூடாது. ஓகேவா? இதான் கேம். சரியா? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. வேற யாராச்சும் இருக்கு? எனக்கு எவ்வளோ பாரு 3%. ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். கவிஷ்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா அது காரணம் பேர் நான் வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றினேன். அதனால கவிஷ்கா ரூம் 8ல் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் நான் பார்க்குறேன். என்ன செத்து போயிட்டாங்களா? இல்லையே. என்னாச்சு? ரூம்மேட் பக் ஆயிடுச்சு கைஸ். பாரு வாயேன். வராங்க சர்ஜரி. கவிஷ்கா உனக்கு அதுக்கும் சம்மந்தம். நீ போயிடு கவிஷ்கா. சரி நீ வரியா?
இவங்க தூங்க வச்சு டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும். வா வா அவங்க சொல்கிறத டக்கு டக்குன்னு எடுத்துடணும் சரியா? இது நான் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன். அடுத்த பொருள் நீ எடு. அடுத்து இது தப்பா போட்டு விட்டாரு. நான் எடுத்துறேன். இது வெயிட் பண்ணி தப்பா எடுத்துறதா தோடு அது கிடையாது. ஆட்டு என் கையில் இருக்கு ஆல்ரெடி. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கழிச்சுக்கா ஒரு சீசன் எடு. அது எடுக்க முடியாதுப்பா. ஏன் அடிப்பாவி ஏன் ஒன்னே எடுத்தல. நானே இப்போ சாக போகிறேன் கைஸ். கைஸ் லைஃப் சுத்தமாக இல்லை கைஸ். இங்கே வா படிங்க வா. ஏன் இது ஒரு ட்ராப் எடுத்து போ. யாரும் பேர் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக பேர் இருக்காங்க. போ வந்துட்டேன். நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். இங்கே பாருப்பா இங்கே எப்படி போடுறதுக்கு. அது வந்து இன்னொரு சர்ஜரி நடக்கும்ல, அப்போ நீ போனால் கரெக்டாக இருக்கும். இன்னொரு சர்ஜரி நடக்கும்ல அப்போ போகணும். இது எப்படி கீழே போடுறது? கவிஷ்கா நான் ஜாப் பார்க்குறேன் கவிஷ்கா அந்த வாட்டி. கவிஷ்கா நீ பாரு கவிஷ்கா. நீ அது வரவே மாட்டேங்குது பக்கி. ரூம் நம்பர் 5 40 கவிஷ்கா. நான் வேலை பார்க்குறேன் கவிஷ்கா. லைஃப் சுத்தமான கைஸ். நான் ஒருத்தரை வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் கைஸ். கண்ணா ஐயோ போச்சு. சொல்ல மாட்டியாடி நீ? இப்போதான் சொல்லுவியா? கைஸ் நாங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். நாங்கள் சில மிஸ்டேக்லாம் பண்ணோம். இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் விளையாடி பார்க்கலான்னு ஒரு ட்ரை. ஓகேவா? நம்ம இந்த வாட்டி நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன். கவிஷ்காவா இப்போ நம்ம போகலாம். ஓகே கைஸ் இந்த லாஸ்ட் சேனல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இதில். வா கவிஷ்காவா வாடி. எப்படி உள்ள போன? எனக்கு வரலையே. வெளில வந்துட்டு உள்ள வா. உள்ள போயிட்டா கைஸ் போட்டுருன்னு. நம்ம போட்டதுல ஐ திங்க் இதான் லென்த்தி நினைக்கிறேன். சில வீடியோலாம் 25 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கரெக்டாக 25 நிமிஷத்துலேயே முடிச்சிடும். பட் இது 25க்கு மேலேயே 27 வந்துடுச்சு. என் தங்கச்சி ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, அதனால் வந்து நான் வீடியோ முடிக்கிறேன். பட் நான் திரும்ப கம்பேக் கொடுப்பேன். திரும்ப வருவேன்டா அப்படின்ற மாதிரி திரும்ப கம்பேக் கொடுப்பேன். அந்த கம்பேக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. பாய் கைஸ். பாய்.